ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவரைக்காய் அறுவடை பண்ணலாம். என்னென்ன இருக்குதோ எல்லாம் அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கீரை வெந்தயக்கீரை அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இது அறுவடை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அவரைக்காய் அறுவடை பண்ணிக்குவோம். அவரைக்காவை அறுவடை பண்ணிக்குவோம். பாருங்க ஃபுல்லாக அழகாக அவரைக்காய் இருக்கு பாருங்க. இது பாருங்க கொத்து கொத்தா காய்ச்சி தூங்குது. ஒரு சொத்தை கூட கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அவரைக்காய் பாருங்க. கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க. ஒரே ஒரு சொத்தா கூட இல்லை, எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த காய்ங்க பாருங்க. ஆர்கானிக்காக வளர்த்தது. இது நோய் தாக்குதல் வந்தாலும் நான் வேறு எந்த ஒரு மருந்தும் போடுறது கிடையாது. நான் போடுற ஒரே மருந்து அடுப்பு சாம்பல் மட்டும்தான் போடுறேனே இந்த காய்க்கு. இதில் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் கிடையாது. இது பாருங்க எப்படி காய்ச்சி தங்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட தோட்டத்து அவரைக்காய் பாருங்க. நல்ல வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொடியே இறந்து போகுது, வீடியோ எடுக்குது. நான் அப்புறமா எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அது ஒரு ரகமான அவரைக்காய், இது ஒரு ரகமான அவரைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பட்டை அவரைக்காய் பெருசாக பாருங்க. பட்டை பட்டையாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரெண்டும் செம்மையாக இருக்கும் பாருங்க. புடலங்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா அறுக்கலாம், இல்லை அறுத்துக்கலாம் இதையும். செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ், அறுக்கவே முடியல வெயில் பாருங்க. இது மட்டும் அறுத்துட்டு போயிடலாம், தாங்க முடியாத வெயில். இவ்வளோ அவரைக்காய் இருக்குது. இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னொரு 5 கிலோ அவரைக்காய் தேரும். இது வரைக்கும் போதும், இப்போதைக்கு என்னால் அறுக்கிறதுக்கு முடியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி தோட்டம் வைங்க. இது மாதிரி காய் அறுத்து ஆர்கானிக்காக வளர்த்து நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.